ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஆர்ஆர் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பூனம் சாரீலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அது நம்ம ஓவர் அடிக்கும்போது அது அப்படியே சுருண்டுக்கும். அந்த மிஸ்டேக் வராமல் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதாவது 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் வரா மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது பண்ண பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டிச்சிங் உள்ளே போகிற மாதிரி மடிக்கணும். இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட் சைடு அதான் ராங் சைடு அது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஒரு லைன் ஸ்டிச் பண்ண பிறகு மடித்து தைச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு நேராக ஒரே லைன் போடணும். அதாவது தைக்கணும். நீங்கள் தைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக துணி திரும்பிக்கும். நீங்கள் அதனால் பயப்பட வேண்டாம். அது கரெக்டாக அந்த லைனில் வச்சு நீங்கள் திருப்பி தைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களோட கஸ்டமரும் எவ்வளோ பூனம் சாரி கொடுத்தாலும் உங்களால் அசால்ட்டாக தைக்க முடியும். எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.